Hi friends, welcome to my channel Exam Max. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டான்செட் 2013 கொஷின் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதில் தெர்மோடைனமிக்ஸில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸு சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் போகலாம். த ஓப்பன் சிஸ்டம் இஸ் தி ஒன் இன் விச். ஸோ நம்ம இதுக்கு நம்ம ஆப்ஷன் பார்க்க வேண்டாம் ஓகேங்களா. நம்ம எப்படி டேரெக்டாக சொல்யூஷன் போவோம் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்: ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம் அண்டு ஐசோலேட் சிஸ்டம் இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்ம ஒன்று ஒன்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோஸ் சிஸ்டம். In this system only energy transfer across the boundary ஓகேங்களா. E in into E in is equal to E out. So only energy transfer, no mass transfer ஓகேங்களா. no mass transfer அப்படி இருந்தால் நம்ம க்ளோஸ் சிஸ்டம் சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பி ஓப்பன் சிஸ்டம். ஹியர் both mass as well as energy transfer across the boundary of the system. So mass in, mass out and energy in, energy out. So here both mass and energy transfer across the boundary of the system. So this is the open system. A open system is the one in which both mass as well as energy transfer across the boundary of the system. So இதான் நம்மளுக்கு ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம். Here no mass transfer as well as energy transfer. So in isolated system there is no mass transfer as well as energy transfer across the boundary of the system ஓகேங்களா. Second question, the boundary of the system ஓகேங்களா. The options are must be real and fixed, option B must be flexible and imaginary, option C may be real or imaginary, and option D is may be fixed or flexible, real or imaginary. The correct one is the boundary of the system may be fixed or flexible, real or imaginary ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிஸ்டம் if anything our attention is focused is called system ஓகேங்களா. ஸோ சிஸ்டம் என்ன, அவர் அட்டென்ஷன் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் சம்திங். ஸோ ஓகே நம்ம ஒரு அட்டென்ஷன் எங்கே இருக்கோ அதான் சிஸ்டம் சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ எனிதிங் அவுட் சைட் தி சிஸ்டம் இஸ் கால்டு சரௌண்டிங்ஸ் அண்ட் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் இஸ் செப்பரேட்டட் பை பவுண்டரி லேயர் ஓகேங்களா. த என்டையர் சிஸ்டம் இஸ் கால்டு என்விரான்மெண்ட், யூனிவர்ஸ் ஓகேங்களா. ஸோ த பவுண்டரி ஆஃப் தி சிஸ்டம் மே பி ஃப்ளெக்சிபிள், ஃபிக்ஸ்டு, real or imaginary ஓகேங்களா. ஸோ ஃபார் எ க்ளோஸ் சிஸ்டம் ஓகேங்களா, நான் அடுத்து ஃபார் எ ஓப்பன் சிஸ்டம் இட் மே பி ஃபிக்ஸ்டு ஆர் ஃப்ளெக்சிபிள், ரியல் ஆர் இமேஜினரி. ஃபார் எ க்ளோஸ் சிஸ்டம் எக்ஸாம்பிள் பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் ஓகேங்களா. ஃபார் எ க்ளோஸ் சிஸ்டம் எக்ஸாம் பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் வித்தவுட் வால்வ்ஸ் ஆர் போர் ஓகேங்களா. So if the cylinder having valves then it is said to be open system ஓகேங்களா. இதான் பவுண்டரின்னு வச்சுக்கணும் ஓகேங்களா. இட் மே பி, ஸோ இங்கே பவுண்டரி 1, லேயர் 2, லேயர் 3 அண்ட் லேயர் 4 4 பவுண்டரி லேயர் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஒன் பவுண்டரி லேயர் ஷுட் பி இன் க்ளோஸ் சிஸ்டம் ஓகேங்களா. one boundary layer should be moving. Should be moving or flexible ஓகேங்களா. So other 3 will be fixed and one should be flexible in order to get work.
ஓகேங்களா. ஃபார் க்ளோஸ் சிஸ்டம் ஒன் பவுண்டரி லேயர் ஷுட் பி ஃப்ளெக்சிபிள் இன் ஆர்டர் டு கெட் ஒர்க். தேர்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் லீட் டு. ஓகேங்களா. ஆப்ஷன்ஸ் ஆர் கான்செப்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. Option B, concept of energy but not conservation of energy. Option C, the conservation of energy but not concept of energy. And option D is the concept of energy or conservation of energy, as the case may be. So the correct option is option A. First law of thermodynamics lead to concept of energy and conservation of energy. Okay. So for first law for cycle. The cyclic integral of heat transfer is equal to cyclic integral of work transfer. ஓகேங்களா. So it's for cyclic. And first law for open system, first one closed system. The change in the heat transfer is equal to internal energy plus work done. So it's for closed system. And for first law for open system, so here in open system energy in is equal to energy out, m dot in h1 plus v1 square by 2g plus z1 plus q dot heat transfer is equal to m dot out dot to h2 plus v2 square by 2g plus z2 plus w dot. Let's see work transfer. The three from this law we can say that the concept of first law of thermodynamics lead to the concept of energy and conservation of energy, and moreover energy is the property of the system. ஓகேங்களா. Energy is the property of the system. Fourth question, during thermodynamic work transfer the sole effect is to. The options are A, heat the system. Option B, increase the kinetic energy. Option C, raise the weight. The option D is increase the internal energy. ஓகேங்களா. ஃப்ரம் ஜூல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், ஜூல்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணார். என்ன பண்ணாருன்னா, ஒரு வெயிட் வந்து ஒரு புள்ளியில் தொங்க விட்டுருக்காரு. அது வந்து ஒரு ஃபேன் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஆனால் இது வந்து தெர்மோமீட்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து தண்ணி இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதை மறைச்சிக்கோங்க. இப்போ இந்த வெயிட் வந்து மேலேருந்து கீழே விடும்போது இந்த ஃபேன் வந்து நம்மளுக்கு வந்து சுத்தம். ஒரு ஃபேன் சுற்றும் போது அதில் வந்து ஒரு ஹீட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம வந்து தெர்மோமீட்டரை வந்து மெஷர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்போது இதில் இந்த ஒர்க் டன் இந்த டிஸ்டன்ஸ், ஒரு வெயிட் அண்ட் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒர்க் டன்னு. ஸோ இந்த வெயிட் வந்து இங்கேருந்து இங்கே வரும்போது இந்த பொசிஷன்லேருந்து இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இங்கே இது வந்து ஒரு ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகிருக்கும். ஓகேங்களா. அப்போ ஒரு வந்து ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போது இதே அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை நம்ம கொடுத்தோம்னா இந்த வெயிட்டை வந்து இது வந்து ரைஸ் பண்ணுமா, அதான் ஜூல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா. ஸோ த ஆன்சர் இஸ் the during thermodynamic work transfer the sole effect is to raise the weight. ஓகேங்களா. So option C is correct. So fifth question, van der Waals equation is the equation of energy for. Options are an ideal gas with one constant. Option B, a real gas with one constant. Option C, an ideal gas with two constant. And option D is a real gas with two constants. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு van der Waals equation எழுதுவோம். van der Waals equation P is equal to RT by B minus A by B square. So here A and B are arbitrary constants, and moreover van der Waals equation is for a real gas. ஓகேங்களா. So option D is correct, a real gas with two constants. ஓகேங்களா. Sixth question, reduced pressure is. The options are always less than atmospheric pressure. Option B, always unity. Option C, an index of molecular position of gas. And option D is dimensionless. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வாட் இஸ் ரெடியூஸ்ட் ப்ரெஷர்னு பார்ப்போம். ஸோ ரெடியூஸ்ட் ப்ரெஷர் இஸ் தி ரேஷியோ ஆஃப் absolute system pressure to critical pressure. ஓகேங்களா. actual
reduced pressure is the ratio of actual pressure of the system to the critical pressure of the system. ஓகேங்களா, when reduced pressure is equal to unity, then the actual pressure system is equal to the critical pressure system. ஓகேங்களா, so reduced pressure is a dimensionless one. ஓகேங்களா, so option D is correct. Reduced pressure is dimensionless. ஓகேங்களா. 7th question, the mixture formation in carburetor is based on the principle of first one Pascal's law, option B buoyancy principle, and option C Venturi principle, and option D Pettiot tube principle. ஸோ நம்மளுக்கு வந்து Pascal's law பார்த்தீங்கன்னா when a fluid at rest the pressure will equally act in all direction. ஓகேங்களா, இதுதான் Pascal's law. செகண்ட் பார்த்தீங்கன்னா buoyancy principle. நம்ம ஒரு ஃப்ளூயிடில் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள இமர்ஸ் பண்ணும்போது இது வந்து அதுக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா, அது வந்து பயான் ஃபோர்ஸ், அதுதான் பயான்சி பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு வென்ச்சுரி பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா when velocity increases the pressure will drop. ஓகேங்களா, the pressure difference decides the mixture ratio for air and fuel. ஓகேங்களா, it is controlled by throttle valve. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி இட்ஸ் based on the Venturi principle. ஓகேங்களா. 8th question, in a saturated air vapor mixture the options are dry bulb temperature is higher than wet bulb temperature, option B dew point temperature is less than wet bulb temperature, and option C dry bulb temperature, dew point temperature and wet bulb temperature are same, and option D is dry bulb temperature is higher than the dew point temperature. So solution பார்த்தீங்கன்னா in saturated air vapor mixture dry bulb temperature is equal to dew point temperature is equal to wet bulb temperature, so they are equal. ஓகேங்களா, so from this option C is correct. ஓகேங்களா, dry bulb temperature, dew point temperature and wet bulb temperature are same. ஓகேங்களா. Next one, 9th question, the clearance volume of a reciprocating compressor directly affects C. The options are noise level, option B volumetric efficiency, option C piston speed, and option D is temperature of air after compression. வாங்க சொல்யூஷன் பார்ப்போம். So actually the volumetric efficiency is equal to effective volume or actual volume of air enter into the cylinder to the stroke volume. ஓகேங்களா, ஸோ இதான் volumetric efficiency which is equal to VC plus VC is the clearance volume and soft volume minus V4 divided by VS. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து VC clearance volume அஃபெக்ட் ஆனாலே டைரக்ட்லி நம்மளுக்கு வந்து volumetric efficiency தான் அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ஃப்ரம் திஸ் ஆப்ஷன் B is correct. The clearance volume of a reciprocating compressor directly affects the volumetric efficiency. So moreover the clearance volume வந்து piston டாப்புக்கும் சிலிண்டர் கட்டுக்குள்ள சின்ன வால்யூம் தான் clearance volume. ஓகேங்களா, ஸோ இப்போ ஆல்ரெடி அந்த clearance volumeல ஆல்ரெடி சம் அமௌண்ட் ஆஃப் ஏர் இருக்குன்னா it directly reduce the volume of effective volume. ஓகேங்களா, volumetric efficiency தான் அது வந்து டைரெக்டாக அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா. 10th question, in winter air conditioning the air is, the options are cooled and humidified, option B heated and dehumidified, option C heated and humidified, the option D is cooled and dehumidified. ஸோ நம்மளுக்கு விண்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட் பண்ணி ஹியூமிடிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரம் திஸ் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். இன் விண்டர் ஏர் கண்டிஷனிங் ஹீட்டட் அண்டு ஹியூமிடிஃபைடு. ஓகேங்களா, சிமிலர்லி இப்போ சம்மர் ஏர் கண்டிஷனிங் என்ன பண்ணுவாங்கன்னா கூலிங் அண்டு டீஹியூமிடிஃபிகேஷன். ஓகேங்களா, இது வந்து சம்மர் ஏர் கண்டிஷனிங். ஓகேங்களா.